கர்த்தருடைய பரிசுத்தமிழ் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். என கருமையானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கானா ஊரில் நடந்த சம்பவம். அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போகிறது. இப்போ திராட்சரசம் அந்த வீட்டிற்கு அவசியம். அந்த விருந்து சாலையில் பரமாறப்படுவதற்கு திராட்சரசம் வேணும். அப்போ இயேசுவினிடத்தில் சொன்ன பொழுது, இப்பொழுது இயேசு வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். இப்படி இந்த காரியம் பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. தேவையானது திராட்சரசம், ஆனால் இயேசுவோ அதுல தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வேலைக்காரர்கள் எதுவுமே கேட்கல. ஏன்னு சொன்னா, நீங்க அந்த வசனங்களை வாசிப்பீர்களானால், இயேசுவின் தாய் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில சம்பவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுக்கு என்ன சொல்றார் அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில தேவை, நீங்க எது வேணாலும் யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அற்புதம் நடக்கும். நம் வேதத்தில் தொடர்ந்து வாசிப்போமானால் 8வது வசனத்தில், இப்பொழுது இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பினிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார். தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. இப்ப சொல்றாரு, நீ கொண்டு போய் பந்திக்காரனிட்ட கொடு. அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்டு முண்ட வேலைக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தண்ணீரை ருசி பார்த்தவன் சொல்லுகிறான், இவ்வளவு அருமையான ரசத்தை ஏன் இவ்வளவு நாள் வச்சிருந்த? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ரெட்டிப்பா இருக்கும். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை போன்று இருக்காது. ஒருவேளை காத்திருக்கிறதின் நாட்கள் இருக்கலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க வேண்டியது இருக்கலாம். உன்னை ஒப்புக்கொடு, தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிச்சிரு. இயேசுவே, என் வாழ்வில் அற்புதத்தை செய். நான் உங்களை விட்டு எங்கப்பா போவேன்? மீண்டும் ஆண்டவர்கிட்ட வருவியா? ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பியா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுவார், இதை நீ செய். ஒருவேளை அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கலாம், நேர் எதிர்மாறமான காரியமா இருக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போகாத. இந்த நாட்களில் உன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, என் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சது போதும். நீ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கை மதுரமாகும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. எங்களோடு கூட நீங்க பேசிக்கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. வார்த்தைகள் கேட்கும் பொழுது நேர் எதிர்மறையாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், ஆனால் அது மதுரமாக மாறும் என்கிற நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை இன்று கேட்கிற ஒவ்வொரு வாழ்விலும் செய்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.